பிரேமலதா கேள்விக்கு விஜயின் பதில் என்ன? தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்களே இருக்கிற நிலையில யார் யாரோட கூட்டணி சேர போறாங்க, எந்த கூட்டணி உடைய போகுது உள்ளிட்ட அரசியல் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. இதுக்கிடையில தேமுதிக பொதுச் செயலாளரும் மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பத்தியும் அவரோட கட்சியை பத்தியும் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்க பேசும்போது மக்களை நேரடியா சந்திச்சு விஜய் அரசியல் செய்யணும், அரசியலுக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, மக்கள் பிரச்சனைகளை நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு உதவணும். விஜய் ஏற்கனவே அவரோட நடிகர் சங்கம் மூலமா சமூக சேவை செய்தாரு. ஆனா அரசியல் அப்படிங்கிறது வெறும் பிரச்சாரத்தால நடத்தக்கூடியது இல்ல. விஜய் மக்களை நேர்ல சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்கிறாரா, இல்ல வெறும் அரசியல் கணக்கீட்டுல இருக்காரான்னு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த அரசியல் பயணம் வெற்றி பெறும்னு அவரோட ரசிகர்கள் உற்சாகமா இருக்காங்க. ஆனா பல விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழதான் செய்யும். இந்த பயணம் வெற்றியா அமைய வேண்டும்னு பாசிட்டிவா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இவங்க பேசுறத பார்த்தா 2026 தாவேகாவுல தேமுக இணைஞ்சிடும் போல தெரியுதேன்னு கமெண்ட் பண்றாங்க நெட்டிசன்.